ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம்னா பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கு. பராசக்தி ஃபிலிம் தான் இது. சிவகார்த்திகேயன் நடித்து ரவி மோகன் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் சுதா கங்கோரா வந்து அவங்களுடைய டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து லாஸ்ட் பண்ண சோறு போட்டு வந்து லாக்டவுன் டைமில் ஃபோனில் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் தேட்டரிக்கல் ரிலீஸாக இந்த படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 1964 நடந்த இந்தி இம்போசிஷனுக்கு ஆப்போசிட்டாக சதர்ன் ஸ்டேட்ஸில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த அதுக்கு ஹிந்திக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்தை வச்சு தான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாக வந்து அந்த அப்போ நடந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அதில் என்னென்ன வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹோல் ஸ்டோரியாக காமிக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அவங்க ஆட் பண்ண விதம்னா நல்லா இருக்குது. பட் ஒன்றுமே வந்து நம்ம டச் பண்ணுற அளவு சீன்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இந்தி இம்போசிஷன் டைமில் நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய இளைஞர்கள் போராடினாங்க, நிறைய கட்சிக்காரங்க போராடினாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் போராடினாங்க. பட் இதில் வந்து இன்னும் நல்லா வழி கொடுக்கக்கூடிய நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். அதெல்லாமும் காட்சிப்படுத்தி இன்னும் நல்லா உணர்வுபூர்வமாக ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தால் ஒன்றுமே நல்லா இருந்துருக்கும். பட் இது வந்து ஒரு டீசெண்டான ஸ்டோரி தான். நமக்கு என்னதான் வந்து ஸ்டோரி ஆல்ரெடி தெரிஞ்சாலும் நம்ம வந்து அதை எங்கேஜிங்காக பார்க்குற அளவான ஒரு ஸ்டோரி தான் இது. ஏன்னா தமிழ் மேல் உள்ள பற்று வந்து நம்ம யாருக்கும் எப்போவுமே குறையாது. ஸோ வந்து இந்த ஸ்டோரி இன்னும் 50-60 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரியாக வந்து 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லெட் டவுன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. இதை வந்து நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். என்னென்ன சம்பவங்கள் வந்து நம்மளை சீட் நுனிக்க கொண்டுட்டு போகிற அளவு நிறைய விஷயங்கள் அப்போ நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்து போட்டிருந்தீங்கன்னா இன்னும் எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து லவ் போர்ஷன்ஸ்க்கு இவங்க தேவையில்லாமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 சாங் வச்சு இந்த ஸ்ரீலாவும் சிவகார்த்திகேயனும் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி படத்துலேருந்து துண்டாக எடுத்தால் கூட படத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது கோர் பிளாட்டுக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி லவ் ட்ராக்லாம் தேவையில்லாமல் வைக்காமல் அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் படத்தை வந்து இன்னும் நல்லா வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பதில். ஸோ ஸ்க்ரீன் பிளேவாக வந்து ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க சுதா கங்கோரா. அண்ட் செகண்ட் ஹாஃப்மே வந்து கொஞ்சம் ட்ராகியாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே லவ் போர்ஷன்ஸ்லாம் தாண்டி இன்ட்ரோல் பிளாக் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வந்து சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. 6 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து இந்த பழைய காலத்து கதைக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மூட் செட் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க அந்த ரைட்டிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டதுனால டைரக்ஷனுக்கு 7 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லீட் ஆக்டிங்காக வந்து சிவகார்த்திகேயனுக்கு இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புன்னே சொல்லலாம். அவர் வந்து யூஸ்வலாக வந்து காமெடி சீன்ஸ் நல்லா பண்ணுவார், டான்ஸ் நல்லா பண்ணுவார், அண்ட் நார்மலான ஆக்டிங், கமர்ஷியல் ஆக்டிங் நல்லா பண்ணுவார். பட் வந்து எமோஷ்னல் சீன்ஸ் வந்து நல்லா பண்ணுவார். சில டைம்ஸ் வந்து அதை நல்லாவும் பண்ணியிருக்காரு. டானில் கூட அந்த சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்போ இருந்தப்போ சீன்ஸ். இதில் வந்து ஒரு 2 சீன் வராங்க. ஆக்சுவலாக வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் 2மே வரும். ஒன்று வந்து இவர் எல்லாம் படித்து ஒரு நல்ல ஒரு தகுதியோடு இருந்தும் ஹிந்தி தெரியாத ரீசனுக்காக இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. அண்ட் இவர் அதை ஹிந்தியுமே கற்றுக்கிட்டு தான் போயிருப்பார். பட் வந்து மற்ற ஹிந்திக்காரங்க மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாத ஒரு ரீசனால இவருக்கு அந்த ஜாப் மறுக்கப்படும். ஸோ அந்த பெயினை வந்து இவர் அந்த கண்ணில் காமிக்கிற அந்த சீனாகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவரை மாதிரியே இன்னொரு இளைஞர் வந்து ஹிந்தியால் தன்னோட யூபிஎஸ்சி எக்ஸாம் சரியாக பண்ண முடியாமல் அவர் அழுது அவர் வந்து இவருக்கு எதிரில் சூசைட் பண்ணுறப்ப இவர் கதறி அழுவதாகட்டும். அந்த 2 சீன்லையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பெர்ஃபார்மராக சிவகார்த்திகேயன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி மோகன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வில்லனா வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் கேரக்டரை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அவர் தமிழாளுவாக இருந்தாலும் ஏன் வந்து இதை எதிர்க்கிறாரு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். அண்ட் அதர்வா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை. பட் வந்து அது படத்துக்கு தேவையா அப்படின்றதுனால, தேவையில்லாததுனால அது நமக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. லீட் ஆக்டர்ஸ்க்கு 9 மார்க்ஸ். அண்ட் வந்து மியூசிக் ஜிவி பிரகாஷ் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான படங்களெல்லாம் பிச்சு உதறி இருப்பார். இதுலேயுமே ஒரு சில சீன்ஸில் வந்து நல்லா இருக்குது. பிஜிஎம் ஆகட்டும், சில சாங்ஸும் நல்லா இருக்குது. பட் வந்து ஓவராலாக வந்து ஒரு சூரரை போற்றில் இருந்த ஒரு இம்பேக்ட் வந்து இதில் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பருந்தகுது ஊர் குருவின்ட்டு அந்த ஒரு அந்த சீனை வந்து அது தூக்கி நிறுத்தம் பார்த்தீங்களா, எமோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இதில் நிறைய சீன்ஸை வந்து பெருசாக மியூசிக் எமோட் பண்ணலாம் தான் சொல்லணும். சாங்ஸுமே வந்து ஓரளவு ஓகேஷாக தான் இருக்குது. ஸோ வந்து மியூசிக்கு 7 மார்க்ஸ் தான் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து பீரியட் ட்ராமான்றதுனால அந்த பழைய காலத்து செட்டிங் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே மேக்கப் ஆகட்டும், இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு 75 மார்க்ஸ் தரலாம். இது வந்து ஒரு ஸ்டோரியாகவே நல்ல ஸ்டோரி. இதை வச்சு உண்மையே நல்ல அழுத்தமான படம் கொடுத்துருக்கலாம். 90 மார்க்ஸ் அளவு கூட இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு வந்து எங்கே மிஸ் ஆகுதுன்னா அந்த
ஸ்க்ரீன் பிளேல மிஸ் ஆகுதுங்க. ஸ்க்ரீன் பிளேல அந்த லவ் போர்ஷன்ஸை தூக்கிட்டு இன்னும் நிறைய அழுத்தமான சீன்ஸ் எவ்வளவோ அப்போ வந்து கலவரங்கள் நடந்துச்சு, போராட்டங்கள் நடந்துச்சு, கைதுகள், தடியடிகள் எவ்வளவோ நடந்த அந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் வந்து உணர்வுபூர்வமாக இருந்திருக்குமோ அதை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே சொதப்பலாலே வந்து இந்த மூவிக்கு வந்து ஒரு 75 மார்க்ஸ் தான் தரலாம். இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற படம் இல்லைங்க. ஃபேமிலியோட ஒரு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. இப்போ ஒரு நல்ல ஒரு மொழி மேலே ஒரு பற்று இருக்கிறவங்கள அதுக்குன்னு நாங்கள்லாம் பற்று இல்லாதவங்களான்னு கேட்காதீங்க. மொழி பற்று இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த இது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகும். மற்றவங்களுக்கு ஒரு குட் வாட்சாக இருக்கும். அண்ட் பசங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் பெருசாக பிடிக்கலனாலும் கூட்டுட்டு போய் காமிக்கிறது நம்ம ஒரு கடமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஃபேமிலியோட இந்த ஃபிலிம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுமே வந்து அந்த காலத்தில் வந்து ஹிந்தி மூலிமா நம்ம ஆளுங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, ஒரு வேலை கிடைக்க முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், அந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றதே வந்து நம்ம கிட்டேருந்து பறிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திரும்ப வந்து இப்போ இந்தி இம்போசிஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அவங்களும் இதை பார்க்கணும். எல்லாரும் ஃபேமிலியோட போய் தேட்டரில் ஒரு டைம் ஆச்சு இந்த வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம ஆளுக்கு பட்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு மைனஸ் என்னென்னா இந்த படத்தில் கொஞ்சம் அரசியல் சார்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து டிஎம்கே பற்றி ஓப்பனாகவே அண்ணா வருவாங்க, கலைஞர் வருவாங்க. ஸோ வந்து கொஞ்சம் இதுவுமே வந்து இந்தியிலலாம் இப்போ ரீசெண்டாக ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ் வர மாதிரி இது வந்து லைட்டாக அந்த ப்ரொபகண்டா அங்கங்கே எட்டி பார்க்குதுன்னு தான் சொல்லணும். பட் ஓவராலாக இது ஒரு நல்ல நம்மளோட போராட்ட வரலாறு எடுத்து போடுற ஒரு நல்ல படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். அண்ட் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ்.